சாதாரணமாக எல்லா ஸ்தலங்களுக்கு சென்று வருவது இயல்பாக இருந்தாலும் ஒரு சில கோவில்களுக்கு சென்று வருவதனால் நமக்குள் ஏற்படும் மாற்றங்களும் நம் வாழ்வில் நிகழும் மாற்றமும் ஆச்சரியத்தை தரலாம். அவ்வாறு சென்று பலனடைந்த பக்தர்களின் ஒருவராக என்னுடைய அனுபவங்களின் சிறப்புமிக்க கோவில்களில் ஒன்று இந்த மாசாணி அம்மன் கோவில். பொதுவாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ நிமிர்ந்து நின்ற கோலத்திலோ பார்த்திருப்பீர்கள். ஆனால் மாசாணி அம்மனுக்கு தனி சிறப்பு. இங்கு மட்டும் 17 அடி நீளத்தில் படுத்திருப்பார். இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்று பெயரும் உண்டு. 17 அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் நாணயத்துடன் படுத்து கிடக்கும் அழகே தனிதான். ஆனைமலை அருகில் உள்ள அழகிய கிராமத்தில் மனமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். ஒருவருக்கொருவர் மிகுந்த காதல் கொண்டு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள். கணவன் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீட்டிற்கு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலேயே நடத்தி கொள்ள விரும்பினாள். பிரசவ காலமும் வந்தது. பிரசவ வலி அதிகமானது. மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் அவளை சமாதானப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான். மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கு அவனுக்கு பயம். அடர்ந்த காட்டு பகுதியில் வனவிலங்குகளும் அதிகம். அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே, என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருந்தான். இதை புரிந்து கொண்ட அவன் மனைவி, 2 கல் தொலைவில் என் தாயார் வீட்டிற்கு செல்வோம், அங்கு ஒரு மருத்துவச்சி இருப்பதாகவும் அவர் முக்காலமும் உணர்ந்தவர், தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர், நன்கு மருத்துவம் செய்வார், அங்கு செல்வோம், சிரமமாக இருந்தாலும் நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கிளம்பினார். பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி 1 மைல் தூரம் வந்து சேர்ந்தார்கள். அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. சற்று தூரத்தில் விளக்கோலி தெரிந்தது. அச்சமயம் கணவனிடம், என்னால் இனி 1 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருந்தால் அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள். தயவு செய்து அழைத்து வாருங்கள். நான் எங்கும் போக மாட்டேன், இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிப்பட கூறினாள். கணவனும் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளிச்சத்தை நோக்கி சென்றான். மிகுந்த மன வருத்தத்துடன் மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டினான். அவரிடம் நிலையை எடுத்து சொல்லி அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்து கொண்டு அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்து கிளம்பினாள். மனைவி இருந்த இடத்தை பார்த்த பொழுது மனைவியை காணவில்லை. இது என்ன இறைவா சோதனை, மனவேதனை என அனைவரும் வருந்தி கொண்டிருந்தார்கள். மருத்துவச்சி, ஐயோ நான் கண்ட கனவு பலித்துவிட்டதே என மனதில் நினைத்தாள், முணுமுணுத்தாள். அப்பொழுது அவர் கண்ட காட்சி அதிர்ச்சி தரக்கூடியதாக, ரத்தம் முறைய வைக்கக்கூடியதாக இருந்தது. அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து மருத்துவச்சியிடம், என்ன கனவு பலித்தது என்றீர்கள், விளக்கமாக கூறுங்கள், என்ன கனவு கண்டீர்கள் என்று அனைவரும் கேட்டார்கள். நீ மனைவியை விட்டு சென்றவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கை நீட்டி கொண்டு வந்தது. அதை கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள். ஆனால் ஒரு அளவுக்கு மேல் அவளால் ஓட முடியவில்லை. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு என அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள். ஆனால் அந்த கோர உருவமோ விடாமல் துரத்தியது. அவள் அங்கிருந்த மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் விட்டாள். அதே நேரத்தில் வானலாவிய ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடன் கைகளில் வேலுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது. இவ்வாறுதான் நான் கண்ட கனவு, அவள் கணவரிடம் கூறினாள். மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல, வானில் உள்ள தேவலோகத்தில் இருந்து மண்ணில் உதித்த பெண் அவள். அவள் பக்தர்களையும் மனிதர்களையும் ரட்சிக்க உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணாவாள். சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள். மாட்டு சாணத்தில் கால் வைத்து தவறி விழுந்து இறந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றார்.
இங்கு வந்து வேண்டுபவர்களுக்கு பில்லி சூனியம், மாதவிடாய் கோளாறு, பேய் பிசாசு பிடித்தவர்களும் ஒரு முறை மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்து வணங்கி சென்று வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. பொன்பொருள், நகை போன்றவற்றை திருடிச் சென்றாலோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கு பழி தீர்க்க, நீதி கேட்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு. அங்குள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாய் அரைத்து வைத்து 3 மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கையும் உண்டு. கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு எண்ணெய், பாலபிஷேகம், இளநீர் போன்றவற்றை அம்மனுக்கு செலுத்தி குளிர்ச்சி செய்ய வேண்டும் என்பது இன்று வரை மக்கள் வழக்கத்தில் உள்ளது. மாசாணி அம்மனை பற்றி மற்றொரு வரலாறும் உண்டு. ராமாயண காலத்தில் கௌசிய மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர். தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர். தவசீல ராஜரிஷி என்ற பட்டமும் விஸ்வாமித்திரருக்கு உண்டு. கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்த போது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தார். ராவணனிடமிருந்து பல சக்திகளை பெற்று விரதம் இருந்து பல வரங்களையும் படைபலத்தையும் பெற்றவள். விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரதனின் மகன்கள் ஆன ராமர், லட்சுமணனை அழைத்து வந்து அவளை அழிக்க வேண்டுமென கூறினார். ராமர் அவளை பெண் என்று நினைத்து யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள், அவள் பெண்ணே அல்ல ஒரு ராட்சசி என சொல்லி அவளை வதம் செய்யுமாறு கூறினார். வதம் செய்வதற்கு முன்பு ராமச்சந்திர மூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்கிறார். ஈஸ்வரியும் ராமச்சந்திர மூர்த்தி முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என சில சூட்சமங்களை கூறுகிறார். தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல் செய்து அந்த மண்ணால் செய்த விக்கிரகத்தை அழித்துவிட்டு தாடகையை வதம் செய்ய கூறுகிறார். ராமச்சந்திர மூர்த்தியும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகை வதம் செய்ய சென்று விடுகிறார். அதே நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார். தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம், அங்கே இருக்கட்டும் என கூறுகிறார். அவ்வாறு உருவானதுதான் மாசாணி அம்மன் கோயிலாகும். மயானத்தில் வீற்றிருப்பவள் மாயசக்தி காருடையவள். நீதிக்கு முன்னிற்பவள், நிர்கதியானவர்களுக்கு துணை நிற்பவள், கர்ம வினைகளை போக்கிடுவாள், காளியாக அவதரிப்பாள். துக்கத்தோடு வருபவர்களுக்கு துயர் தீர்க்கும் மாய சக்தியானவள். பிள்ளை வரம் தந்திடுவாள், பல நோய்களை நொடியினில் போக்கிடுவாள். கந்திஷ்டி, பில்லி சூனியம், மை மாந்திரிகத்திற்கு எதிர்க்கும் அம்மன் அவள். மனசுமையை தாங்கிடுவாள், மனபாரத்தோடு வருபவர்களுக்கு காட்சி தருவாள். கண்ணீரோடு மனமுருகி வேண்டுபவர்களுக்கு தீவினையை போக்கி எதிர்த்து நிற்கும் மாயசக்தி அவளே. மயானக்காரி, மாயக்காரி, நீதியின் காவல்காரி, பிள்ளை பேறு தந்திடும் பெண்களுக்கான சொந்தக்காரி. பொள்ளாச்சியில் தெய்வமாக வீற்றிருக்கும் மாசாணி அம்மனின் பெரும் வரலாறு.